Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics. Unit 1 Electrostatics உள்ள important numerical problems one by one solve பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் example 1.21 எப்படி solve பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு parallel plate capacitorல மைக்கா இருக்குது. மைக்காவுடைய dielectric constant கொடுத்துருக்காங்க, அதாவது relative permittivity கொடுத்துருக்காங்க. Relative permittivity of mica is 5. இந்த கெப்பாசிட்டரை ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டரியோடைய வோல்டேஜ் 10 வோல்ட். பிளேட்டோட ஏரியா கொடுத்துருக்காங்க, பிளேட்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 6 மில்லிமீட்டர். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டன்ஸையும் எவ்வளவு சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்த சப்டிவிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணுறாங்க. பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் மைக்காவை ரிமூவ் பண்ணுறாங்க. மைக்கா இஸ் அ டயலெக்ட்ரிக். மைக்காவை ரிமூவ் பண்ணுறாங்க. அப்படி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நியூ வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளவு, ஸ்டோர்டு எனர்ஜி எவ்வளவு, சார்ஜ் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் லென்த்தியாக இருக்குது அப்படின்னு விட்டுறாதீங்க. 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு செக்ஷன் 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ கேட்கலாம். அதுபோக இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், which may be helpful to you to answer the 2 mark or 3 mark questions. Now let us see how to solve this problem. So case A, when the capacitor is filled with mica. So இந்த கேஸில் நம்ம கெப்பாசிட்டன்ஸ்னுடைய வேல்யூ, ஸ்டோர்டு எனர்ஜியோடைய வேல்யூ, சார்ஜோடைய வேல்யூ இது மூணையும் கால்குலேட் பண்ண போகிறோம். we are going to calculate C, the stored charge, stored energy. we are going to calculate all these three. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எப்சிலான் ஆரோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5. ஏரியா ஆஃப் த பிளேட் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த பிளேட் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 6 × 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர். அதாவது கொடுத்துருக்கிற சென்டிமீட்டர் ஸ்கொயரை நம்ம மீட்டர் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் இஸ் 6 மில்லிமீட்டர். அதையும் நம்ம எஸ்ஐ யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணோம்னா 6 × 10⁻³ மீட்டர். ஸோ எப்சிலான் ஆரோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் ஆஃப் த பேட்டரி கொடுத்துருக்காங்க. V இஸ் ஈக்குவல் டு 10 வோல்ட். நவ் லெட் அஸ் கால்குலேட் த வேல்யூ ஆஃப் C. C is equal to epsilon 0 epsilon r A by D. If there is a dielectric, we have to use this formula. This is equal to epsilon 0 is the permittivity of free space. So permittivity of free space is 8.85 into 10⁻⁻12 into epsilon r. Epsilon r is 5 into A is given as 6 × 10⁻⁻4. 6 × 10⁻⁻4 divided by, what is D? D is 6 × 10⁻⁻3. 6 × 10⁻⁻3. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா ரிமைனிங் 10⁻⁻1 வரும். 6 கேன்சல் பண்ணோம்னா 166 166. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா we will get this is equal to 44.25 into இங்கே ஒரு 10⁻⁻12 இருக்குது, இங்கே 10⁻⁻1 இருக்குது. ஸோ 10⁻⁻13. This is the capacitance of the capacitor when there is a mica. Unit of capacitance is farad. இந்த ஆன்சரை இதோடய நிப்பாட்டிக்கலாம், இல்லை பிகோ ஃபேரடில் கன்வெர்ட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். பிகோ ஃபேரடில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதிலேருந்து ஒரு 10⁻⁻12 எடுத்துட்டோம்னா we will get 10⁻⁻1. ஸோ 10⁻⁻1 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா we will get 4.425 10⁻⁻12க்கு பதிலாக பிகோ ஃபேரட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். ஸோ ஆன்சரை ஃபேரட்லேயும் கொடுக்கலாம், பிகோ ஃபேரட்லேயும் கொடுக்கலாம். பிகோ இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻12. ஸோ 10⁻⁻12ங்கிறத பிகோவால் ரீப்ளேஸ் பண்ணோம்னா we will get the answer in picofarad. Now let us calculate what is the stored charge.
சார்ஜ் எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். Q is equal to C into V. What is C? C is, we have calculated 44.25 into 10 to the power minus 13 farad into, what is the voltage of the battery, which is 10. So this is equal to 44.25 into, இங்கே 10 to the power minus 13 இருக்கு, இங்கே 10 to the power 1. So minus 13 plus 1 is 10 to the power minus 12. Q is equal to 44.25 into 10 to the power minus 12. Unit of charge is coulomb. So answer இதோட நிப்பாட்டுறதாலும் நிப்பாட்டிக்கலாம், இல்லைனா இதையும் பிகோ கூலும்ல கூட கொடுக்கலாம். So Q is equal to இந்த 10 to the power minus 12க்கு பதிலாக பிகோன்னு போட்டுக்கலாம். So 44.25 pico coulomb. So this is the stored charge. Next we have to calculate the stored energy. இது எல்லாமே மைக்கா இருக்கும்போது நம்ம calculate பண்ணுற values. U is equal to 1 by 2 CV square. Either we can use this formula or we can use 1 by 2 Q square divided by C. இந்த formula யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த formula யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா V உடைய வேல்யூ நமக்கு தெரியுங்கிறனால we can use this formula. This is equal to 1 by 2. What is the value of C? The value of C is 44.25 into 10 to the power minus 13 into, what is the value of V? Value of V is 10 and V square is 10 square. So this is equal to 1 by 2 into 44.25 into 10 to the power minus 13 into 10 square is 10 to the power 2. If we cancel 44.25 by 2, we will get this is equal to 22.12 into 10 to the power, இங்கே minus 13 இருக்குது, இங்கே plus 2 இருக்குது. So minus 13 plus 2 is minus 11. Minus 11 is the stored energy. Unit of energy is joule. So formula மட்டும் தெரிஞ்சா போதும், values எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக calculate பண்ணிடலாம். We have calculated the capacitance, stored charge and stored energy. These are the values when there is mica in the parallel plate capacitor. Suppose if the battery is disconnected and the mica is removed, we have to calculate all these new values. ஸோ 2 மார்க்லேயோ இல்லை 3 மார்க்லேயோ இவ்வளோ லென்த்தான ப்ராப்ளம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் ஏதாவது ஒரு கேஸ் கொடுக்கலாம். நவ் we are going to see what is the value of C, Q and U if the mica is removed. So we are going to do the calculation when the battery is disconnected and the mica is removed. First let us find the value of C. So the capacitance in this case is C nu. The capacitance of the capacitor decreases by epsilon r times. So original capacitance value epsilon r times decrease ஆகும். So what is the value we have already calculated? The calculated value is 44.25 into 10 to the power minus 13. இதை 5 ஆல் டிவைட் பண்ணோம், ஏன்னா epsilon r is equal to 5. If we divide, then we will get C nu is equal to 8.85 into 10 to the power minus 13 farad. So this is the new capacitance. Capacitor charge ஆனதுக்கப்புறம் பேட்டரியை ரிமூவ் பண்ணோம்னா the stored charge remains the same. So second answer is for stored charge. The stored charge remains the same. So previous caseல என்ன வேல்யூ இருந்ததோ அதே வேல்யூ தான் இருக்கும். So last caseல என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா Q is equal to 44.25 into 10 to the power minus 12 coulomb. So this is a stored charge.
even if the mica is removed. Number 3. We have to find the stored energy. So what is the formula we are going to use? U is equal to 1 by 2 Q square by C. இந்த formula use பண்ணுவோம். We are going to find the new stored energy. Therefore, U new is equal to 1 by 2. Charge remains the same. அதனால இங்கே Q square நே போட்டுக்கலாம். Divided by C க்கு பதிலா C new. ஏன்னா capacitance value change ஆயிருக்கு. மைக்காவை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் capacitance value change ஆயிருக்குது. Charge remains the same. C change ஆனனால stored energy change ஆகும். Now, C new can be written as 1 by 2 Q square divided by C new எப்படி எழுதலாம்? C by epsilon R அப்படின்னு எழுதலாம். ஏற்கனவே நமக்கு தெரியும். When the mica is removed, the capacitance of the capacitor decreases by epsilon R times. So, calculation simple பண்றதுக்காக நம்ம நியூ ஃபார்முலாவை டெரைவ் பண்ணி வச்சுக்க போறோம். This can be written as 1 by 2 Q square. இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதலாம். ரெசிப்ரோக்கலாக எழுதுனா மல்டிப்ளிகேஷனில் வரும் epsilon R by C. This is equal to epsilon R முன்னாடி எழுதிக்கும் epsilon R 1 by 2 Q square by C. So 1 by 2 Q square by C ங்கிறது என்னது? The value of the stored energy when there is mica. So this is equal to epsilon R into U. Since U is equal to 1 by 2 Q square by C. இங்க U ங்கிறது when there is mica. U new அப்படிங்கிறது when there is no mica. So U new is equal to இதை calculate பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே calculate பண்ணி வச்சிருக்க Uவை epsilon R ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். அதுக்காக தான் இந்த டெரிவேஷன் பண்ணோம். நீங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு epsilon R is 5. The calculated value of U in the previous case is 22.12 into 10 to the power minus 11. So இதால் மல்டிப்ளை பண்ணோம்னா we will get 110.625 into 10 to the power minus 11 அப்படின்னு வரும். So U new is equal to, that is the new stored energy is equal to 110.625 into 10 to the power minus 11. Unit of energy is joule. So மைக்காவை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் new capacitance is this. Charge remains the same. The stored energy increases by epsilon R times. So when you are solving the problem, you can directly take this formula and you can solve it easily. This is the answer for the given problem. I think you can able to understand this problem. If you find it useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. Thank you for watching this video.